கனடாவின் மானிடோபாவில் வீட்டு உரிமையாளர்கள் வாடகைக்கு வீடுகளை வழங்கும் போது முதலில் தள்ளுபடிகளை வழங்கிய பின்னர் அவற்றை நீக்குகின்றனர். இதனால் வாடகை திடீரென சடுதியாக உயர்வதாக வாடகைதாரர்கள் கவலைப்படுகின்றனர். வாடகை கட்டுப்பாட்டு விதிகளின்படி வாடகை உயர்த்தப்படும் போது குறித்த உயர்வு 1.8% இருக்க வேண்டும். எனினும் வீட்டு உரிமையாளர்கள் ஏற்கனவே வழங்கிய தள்ளுபடிகளை நீக்குவதால் வாடகை பெருமளவில் உயர்வதாக வாடகைதாரர்கள் தெரிவிக்கின்றனர். மானிடோபாவில் நடைமுறையில் உள்ள வாடகை கட்டுப்பாட்டு சட்டங்களின்படி ஒவ்வொரு ஆண்டும் அடிப்படை வாடகை எவ்வளவு அதிகரிக்கலாம் என்பது வரம்பிடப்பட்டுள்ளது. ஆனால் வீட்டு உரிமையாளர்கள் தள்ளுபடிகளை வழங்கி பின்னர் அவற்றை குறைக்கவோ நீக்கவோ முடியும். இவ்வாறு நிகழும் போது வாடகை கட்டுப்பாட்டு நடைமுறையில் உள்ள வீடுகளில் வசிப்பவர்கள் கூட அதிக வாடகையை செலுத்த நேரலாம். இந்நிலையில் இந்த முறை நியாயமற்றது என வாடகைதாரர் நல ஆர்வலர்கள் கூறியுள்ளனர். வீட்டு உரிமையாளர்கள் வரம்பை தாண்டி வாடகையை உயர்த்துவதற்கு தள்ளுபடிகள் மிகவும் உதவியாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே இந்த வாடகை அதிகரிப்பை ஏற்றுக்கொள்ளல் அல்லது வீட்டை விட்டு வெளியேறுதல் ஆகிய தேர்வுகளுக்கு இடையில் வாடகைதாரர்கள் சிக்கி தவிக்கின்றனர். இவ்வாறிருக்க தள்ளுபடிகள் வாடகையை உயர்த்துவதற்கான தந்திரோபாயம் இல்லை என வீட்டு உரிமையாளர்கள் கூறியுள்ளனர். தள்ளுபடிகளை குறைப்பது பராமரிப்பு மற்றும் பயன்பாட்டு கட்டணங்கள் போன்ற அதிகரித்து வரும் செலவுகளை சமாளிப்பதற்காகவே என அவர்கள் வாதிட்டுள்ளனர். இருப்பினும் இந்த முறையை வாடகைதாரர்களுக்கு மேலும் தெளிவானதாகவும் நியாயமானதாகவும் மாற்றுவதற்கு புதிய விதிகளை கொண்டு வர வேண்டும் என சிலர் கோரியுள்ளனர்.